சார் எனக்கு பேட்டி கொடுத்துருக்கும் போது உள்ள நுழைஞ்சு நாங்க போறோம், போகும்போது அந்த மீசை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச இது வீரப்பன் இல்லைன்ட்டு சார் ஷாட் த ராங் பர்சன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் உடனடியாக சார் வீரப்பன் இந்த இருக்கா சார் இருக்கான்னு காமிக்கிறேன். சேத்துக்குழி போதான் வந்து நிறைய புல்லட்லாம் இருந்துச்சு. வீரப்பனுக்கு சில ஏன்னா அந்த அந்த கிராஸ் அந்த பொசிஷன் அந்த ஆர்கா ஃபயர் ஏரியா வந்து கிராஸாக போயிடுச்சு. அந்த ஏக்கவை எடுத்துட்டு தோல்ல போட்டு திரும்ப அந்த வண்டிக்கு போனேன். உடனே இவன் போலீஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுன்னா என்ன சார் அவன் அந்த டிரைவர் கேட்குறேன், என்ன சார் சந்தை கடத்தல்காரங்களா கடத்தல்காரங்களை பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆமாம் கடத்தல்காரங்கதே, வெயிட் பண்ணு, கொஞ்சம் பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு அவரு நம்ம இந்த இதை பார்த்துட்டு வண்டியை ஒரு 5 அடிக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டார். ஏன்னா அப்போ வீரப்பனுடைய தலை எப்படி இருக்குன்னா இப்படி கமுந்து கிடக்குறாரு. அதாவது அந்த சீட்டுக்கு 2 பேர் அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பின்னாடி ஒரு ஆள், இந்த பக்கம் சேத்துக்குழி கோயில். சேத்துக்குழி கோயில்னா ஃபயர் வந்து ஓப்பன் இது ரிலீஸ் பண்ணி துப்பாக்கி இதில் வச்சு மணிக்காம தான் படுத்திருந்தார். 2வது வீரப்பனுக்கு பக்கத்தில் இருந்தவர் சந்திரன் நினைக்கிறேன், அந்த கார்னர் இருந்தார். வீரப்பன் ஃப்ரண்ட்ல இருந்திருக்காரு. அவர் கமுந்து கிடந்தானே நான் தலையை பிடிச்சி தூக்கி பார்க்குறேன். பார்த்தா அப்போதான் எனக்கு மீசை இல்லைன்னு தெரியுது. ஆனால் மீறத்து இல்லைன்னா அவன் கை காலில் விரல்லாம் நீளமாக இருக்கும், இந்த இதில் பருவு இருக்கும், மூக்கு நீளமாக இருக்கும். பார்த்தா தெரியாதா மீசை இல்லைன்னா? கால் இந்த பக்கம் நீட்டமாக இருக்கு. சார் இவன் தான் சார் வீரப்பன் அப்படின்றேன். சார் வீரப்பன் கத்துறேன் இருக்கா சார். இந்த தகவலும் அவர் ஏடிஜிபி அவர் விஜயகுமார் சாருக்கு கேட்டிருக்கு. கேட்டோடனே அவரு கன்ஃபியூஸ் ஆகி வீரப்பன் இல்லையா என்னன்னு தெரிஞ்சதுனால அங்கே ஏற்கனவே ஒரு பையன் இருந்தேன், அந்த ஒரு வீரப்பன் ஃபேமிலியே பாதிக்கப்பட்ட ரிலேஷன், என் பேர் முத்துசாமி நினைக்கிறேன். முத்துசாமிங்கிற பையன் அந்த அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே போலீஸில் சேர்த்து ஒரு வாய்ப்பு வச்சுருந்தேன். அந்த டீமில் இருந்தேன். அவனை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவனும் வந்து வீரப்பன் தான் சொல்லி பண்ணுறாங்க. அப்போ வீரப்பன் இருக்காரு, பக்கத்தில் சந்திரன் இருக்காரு, இங்கிட்டு சேத்துக்குழி இருக்காரு, இந்த பக்கத்தில் சேத்துக்குழி. சேத்துக்குழி போதான் வந்து நிறைய புல்லட்லாம் இருந்துச்சு. வீரப்பனுக்கு சில ஏன்னா அந்த அந்த கிராஸ் அந்த பொசிஷன் அந்த ஆர்கா ஃபயர் ஏரியா வந்து கிராஸாக போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஃபைட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். அந்த ஃபுல் சென்டர் கவர்ல இருந்தவர் சேத்துக்குழி. அவர் வந்து அவர் இருந்தாலும் கூட அந்த வெப்பன் ஏக்கவை எடுத்து ரிலீஸ் பண்ணி ஃபயர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரதே ஃபர்ஸ்ட் ஃபயர் ஓப்பன் பண்ணிப்பாரு போல. அப்புறம் இந்த சுச்சுவேஷன்ல அப்படியே 4 வரையும் கீழே இறக்க சொல்றாங்க. அப்புறம் கீழே இறக்கணும். தலையை தூக்கி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணவர் நீங்க தான். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது சார்? அப்போ என்ன ஆச்சுன்னா இவர் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லும்போது உடனே விஜயகுமார் சார் கூப்பிட்டாரு. கூப்பிட்டோடனே எல்லாரும் அந்த டீம்ல வாங்கன்னு சொன்னோடனே அப்போ என் டீம்ல இருக்கிற அந்த விஜயனும் இல்லப்பன் வந்து பக்கத்தில் அந்த இதில் அந்த சேஃப்டியா இருக்காங்க. இதுக்கு இடையில என்ன ஒரு இது நடச்சுன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அந்த அலாட் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு பாப்பாரப்பட்டிக்கு போகக்கூடிய லாஸ்ட் பஸ்ஸு வந்துருச்சு. அப்போ அந்த கரெக்டாக ஒரு 10 மணிக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அலாட் பண்ணி நான் வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். வண்டி ஆம்புலன்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸு வந்து அவங்க வந்து ஆர்ன் அடிச்சுக்கிட்டு கூப்பிட்றாங்க, இந்த கரும்பு லாரி எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த இதே ட்ரெஸ்ஸோட நான் எம்டியாக போகிறேன் அந்த வண்டிக்கு போயிட்டு டிரைவர்கிட்ட போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீ அது வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வண்டி பின்னாடி எடுங்கன்றேன். நான் அந்த கரும்பு வெட்டுற மாதிரி நினச்சிட்டு அந்த வண்டிக்காரர் நினச்சிட்டு எந்த சட்டையும் அவன் மைண்ட்லேயே வைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன் நானா, எனக்கு திடீர்னு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன பண்ணேன், நேரம் அங்கேருந்து வந்து மேலே ஒரு துப்பாக்கி கொடுங்கன்னு வாங்கினேன். இவங்கெல்லாம் வண்டியில் கரும்பு லோடு மேலே உட்காந்துருக்காங்க. அப்போ ஏன்ட்ட வந்து ஒரு ஏக்கை கொடுத்தாங்க. அந்த ஏக்கையை எடுத்துட்டு தோளில் போட்டு திரும்ப அந்த வண்டிக்கு போனேன். போனோடனே இவங்க போலீஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சோன்னா என்ன சார் அவன் அந்த டிரைவர் கேட்குறேன், என்ன சார் கடத்தல்காரங்களை பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆமாம் கடத்தல்காரங்கதே, வெயிட் பண்ணு, கொஞ்சம் பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு அவரு நம்ம இந்த இதை பார்த்துட்டு வண்டியை ஒரு 5 அடிக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டார். ஆனால் வண்டியில் டாப்லாம் உட்காந்துருக்காங்க ஆள் எல்லாம் உட்காந்துட்டு என்னென்னு பேசுகிறாங்க. அப்புறம் அவர் விட்டுட்டு அந்த வண்டி போகக்கூடாது இருக்க வண்டி இந்த இருள பண்ணிக்கிறவரை இறக்கி வர சொல்லி நீங்கள் கொஞ்சம் போய் அந்த வண்டியை வர விடாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்து அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் நடந்தது. இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பஸ் இருக்கு இல்லையா, பஸ்ஸை வந்து அந்த கூட்டத்தை வந்து இது பண்ணணும். இந்த லாரியை வந்து பின்னாடி எடுத்து போட்டோம். இந்த வேன் இருக்குல்ல, இந்த வேன் இந்த சைடில் இருக்கு. இந்த வேனை இப்போ லாரி எடுத்தா தான் அந்த பஸ்ஸு போக முடியும். அதனால அடுத்த ஃபர்ஸ்ட் இந்த வேலை என்னன்னா, அந்த சார் வண்டி நிற்குது அப்படின்னா வண்டி எடுத்து அந்த பஸ்ஸை அனுப்பிச்சு விட்டார். அப்போ அந்த க்ரௌடு எல்லாம் வந்து பஸ்ஸில் அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த இந்த ஆம்புலன்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் நடு ரோட்லேயே நிற்குது. இப்போ இதுக்கு இடம் விட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்த வேலை எங்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஹுசேன் சார் வந்தார். அப்புறம் நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. அது யாரும் ஞாபகம் இல்லை. அப்போ நான் அந்த பாடி வந்து இறக்கி போடும்போது நான் போய் பார்க்குறேன்.
இறக்கிட்டாங்க. இப்போ வண்டி கொண்டு போகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வேறு எந்த வண்டி கொண்டு வந்தால் ஆம்பனி ஒன்று இருந்துச்சு, ஸ்பேர் வண்டி, எஸ்பி சாரோடைய ஸ்பேர் வண்டி. அந்த வண்டி எங்கே இருக்குது வர சொல்லுங்கன்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம எப்படி எல்லாம் இங்கே இறக்கியாச்சு, உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணுங்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்றுக்குன்னு சொல்கிறாரு. அப்போ திருநாவுக்கரசு சார் டிஎஸ்பி இதில் கொண்டு போன்றாங்க. ஏற்றுனா அந்த ஆவணி சீட்டு இருக்கு இல்லையா, 4 பேர் ஏற்ற முடியாது இதாக இருக்கனால அந்த சீட்டை மடக்கி வச்சுட்டு அதில் அவங்கள ஏற்றிட்டாங்க. அப்போ ஏற்றி முடித்த உடனே அவர் அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, நியூஸ் எப்படி முதல் யாரும் ஃபோன் யாருக்கும் பண்ணிடாதீங்க, அதனால் வந்து இப்போ நான் சொல்லாமல் எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபோன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னார். அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி காளிதாஸ் டீமை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சார் நான் இங்கே என்ன கை கொடுத்தாரு. உங்களுக்கு உங்களுடைய ஒர்க் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நான் இப்போ சொல்ல முடியாது, நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னார். அந்த ஒரு திருப்தி வந்து நமக்கு மனசு சந்தோஷமா இருந்துச்சு அந்த சமயம் வரைக்கும். சரி, அந்த ஒரு பூரிப்பில் போனோம். அவர் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட நான் அந்த வண்டியை விட்டு லெஃப்டில் அங்கே போய் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். டிவியை போய் பாரு, இப்போ டிவியில் நியூஸ் வரும், நீ டிவியை பாருன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆப்ரேஷனில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்த அந்த சில இழப்பில் இருந்த தமிழ்ச்செல்வன் சார் அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன். அது போக நான் ஒரு டீம்லேருந்து வந்திருக்கேன், எங்கள் கருப்புசாமி சார் டிஎஸ்பி சார், அவர் டீமு தான் நான், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அது போக இன்னும் வேறு இதுக்கு உறுத்தான சில எஸ்பிஸ் இருந்தாங்க. ஒரு 4 பேருக்கு சார் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்க கூட நான் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணதுனால ஃபஸ்ட்டு என் மனைவிக்கு, அடுத்து வந்து அவருக்கு 4 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஃபோனை வச்சுட்டு அடுத்து இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் வந்து அதில் ஏறினாங்க, இந்த வண்டியில் எங்கிட்ட அனுப்பிச்சி விட்டோம், எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அடுத்த உத்தரவுன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புக்கன்னாங்க. அப்புறம் அந்த வண்டியில் நாங்கள் போகும்போது அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு இருந்த சரவணே, வெள்ளத்துறை, அவங்க என் வண்டியில் நாங்கள் மேலே ஏறி கரும்பண்டியில் உட்காந்துட்டோம். வண்டியை நாங்கள் திருப்பி இந்த ஒரு பாலுதே வண்டி எடுத்தார், நாங்கள் திருப்பிட்டு அவங்கள அந்த ஆப்போசிட்டில் இருந்த வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபயர் ஓப்பனில் டீசல் இதெல்லாம் போய் இதாகிடுச்சு. இந்த வண்டியில் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் வண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் மேட்டூருக்கு கேம்ப் போனாங்க. நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி நாங்கள் வந்து லாரியில் வந்துக்கிட்டு இருந்தோம். வரும்போது இந்த ஆப்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடையில் நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கினோம், ஒரு சின்ன கடை. அந்த இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு புரோட்டா வாங்கினோம். அப்போ அந்த அம்மாட்ட போய் இந்த கரும்பு வண்டி வச்சுட்டு கேட்கும்போது, அம்மா அங்கே வந்து கரும்பு ஆலை எங்கே இருக்குது, எப்படி போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இந்த புரோட்டா, ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது வாங்கியிருக்காங்க, அந்த அம்மாட்ட கேட்டுட்டு போனோம். திருப்பி போகும்போது அந்த கடை வந்துச்சு. அந்த கடையில் வந்து தட்டி எழுப்புறான். நான் அந்த எழுப்புறேன், எந்திரிங்க எழுப்பி சரவணனுக்கெல்லாம் பார்த்தா ஆர்வமா ஏதாவது டீ கிடைக்குமா, இது ஒன்றுமே இல்லை, நடு காட்டில் பசி இதில் எதாவது இருக்கா எதையாவது சாப்பிடணும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, கரும்பு தான் இருக்குது. இந்த கரும்பை வந்து கடிச்சு இழுத்துக்கிட்டே வர்றோம் நைட்டு. அப்புறம் அந்த கடையை வந்து இந்த புரோட்டா வாங்கின கடையில் போனோடனே அங்கே போன அந்த அம்மா பொண்ணு எந்திரிச்சு வந்தாங்க. டிவி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை டிவியை பாருங்கம்மா அப்படின்னு. வீரப்பன் பிளாஸ்ன்னு வச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு அந்த அம்மா சொன்னோடனே, எங்களுக்குலாம் ஸ்வீட் இல்லையா, புரோட்டா வாங்கினா ஸ்வீட் இல்லையா, நாங்கள் ஸ்வீட்டு எவ்வளோமா இருக்குன்னு 4 கரும்பு கட்டை தூக்கி போடுறோம். அந்த அம்மா வாசலுக்கு முன்னாடியே போட்டு விட்டு ஒரு டென்ஷனாகவே பரவாயில்ல இருந்துச்சு. மேலே வரும்போது வெள்ளத்தனையும் சரவணு, எங்களை காட்டிலையும் சரவணை பயங்கரமாக கத்திட்டு வர்றாப்புல. கத்திட்டு நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு குஷியில் வரேன்னு வந்துட்டு மேட்டூரில் வந்து இறங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் ப்ரெஸ் மீட் இருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த தருமபுரியில் ஏதோ ஒரு பிளேஸு அங்கே வர சொன்னாங்க. இப்போ நாங்கள் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு நாங்கள் எங்கள் வண்டியில் எடுத்துக்கிட்டு எல்லாருமே நாங்கள் வந்தோம். நாங்கள் போய் ஹாஸ்டலில் குளிச்சுட்டு வரும்போது அங்கே ப்ரெஸ் மீட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் போலீஸ் டீமு எல்லாம் இருந்தாங்க. இப்போ நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனை முடிச்சாச்சுன்னா அந்த திருப்தியில் என்னென்னா அதில் போய் என்ஜாய் பண்ணணும், இந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஃபீலிங்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ரெண்டாவது அந்த ஃபோட்டோவுக்கு அந்த அதே மாதிரி சொல்லி நானும் இருள பண்ண போய் அந்த இப்படி ஒரு இது போட்டிருந்தாங்க சாமியான இதில், அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் லேட்டாக பண்ணாலும் இது எடுத்து இப்படி எட்டி பார்த்துச்சு. இது ஃபர்ஸ்ட் அது ஆப்ரேஷன் முடிஞ்ச இந்த யூனிஃபார்மில் இருக்கிறது வந்து எஸ்டிஎஃப். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவங்க இதுவாக கொடுத்தாங்க, ப்ரொமோஷனு, அந்த இடங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இடம். ஆமாம், 3 லட்ச ரூபா படம் கொடுத்தது தான் படம். அது இது வந்து இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைனல் ஆப்ரேஷனில் இருந்தவங்களுக்கு மட்டும். இப்போ நீ எஸ்டிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருந்திருப்பாங்க, ஆனால் ஃபைனல் ஆப்ரேஷனில் இருந்தவங்களுக்கு மட்டும் மெடல் கொடுத்தாங்க. அப்போ அதில் ஒரு 20லேருந்து ஒரு
25 பேருக்குள்ள இருந்தாங்க. அதுல ரெண்டாவது வாங்க. அதாவது வீரப்பன் அப்படிங்கிறவர் இவர் தான் தலையை தூக்கி பார்த்து நீங்க தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஆனா பிரஸ் மீட் அப்போ அதை திறந்து 3வது ஆள் மாதிரி எட்டி பாக்குறீங்க. இல்ல அது அது வந்து எனக்கு வந்து ஒரு புது 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 விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஆப்ரேஷன்ல கலந்துருக்கேன், அதை பண்ணியிருக்கோம். சில உதாரணத்துக்கு இந்த கிருஷ்ணசாமி ஆப்ரேஷன்லாம் அது மேக்சிமம் அந்த ப்ரோக்ராமே வந்து நான் வந்து அதை போட்டேன். எஸ்பி சார் தமிழ்ச்செல்வன் சார்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதுவும் சேர்த்து சொன்னால் அவர் என்னைய புரிஞ்சுக்கிட்டதில் என்னுடைய அந்த ஆப்ரேஷனுடைய அந்த ஐடியாவுக்கெல்லாம் அவர் ஒத்துழைச்சார். ஆனால் அந்த ஆப்ரேஷனை அங்கே சக்ஸஸாக முடித்தோம். அந்த அந்த சக்ஸஸான ஆப்ரேஷனில் கூட என்னுடைய ஃபோட்டோவுக்கு வந்து 2 எஸ்பி இருந்தாங்க. அசோக்குமார் தாஸ் எஸ்பியும் தமிழ்ச்செல்வன் சார் இருப்பாங்க. அப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு எஸ்பிக்கு இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறது பிடிக்காது, இன்னொரு எஸ்பிக்கு என்னை ரொம்ப கூப்பிட்டாங்க. வாங்க 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 காளிதாஸ் கொடுக்கலாம் நாளைக்கு நமக்கு அப்படின்னு. அப்போ கூட வந்து நாங்கள் ஃபோட்டோவுக்கு அதை போனதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டி ஆயிடுவோம். அப்போ நம்ம தெரிய வேண்டாங்கிறதுக்காக வேண்டி அந்த கொள்கையில் வந்து இப்போனா 2698 வந்து அவ வந்து எங்களுடைய ஆஃபீஸர் காளிமுத்து சார் வந்து இன்சார்ஜ் ஏடிஜிபியாக இருந்தார், சிட்டி கமிஷனராக இருந்தார். அந்த டயத்தில் வீரப்பனை வந்து சரண்டர் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும், சரண்டர் பண்ணணும்னு சொல்லி சில லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற மிஸ்டர் கிருஷ்ணசாமிங்கிற ஒரு லா காலேஜ் ப்ரொஃபஸர் சென்னை, அவரும் இந்த நெற்றிக்கண் ஆசிரியர் ஏஎஸ் மணி, வாயுமொழி, இந்த டீமெல்லாம் பண்ணி நக்கீரன் கோபால் மாதிரி நம்மளும் ஒரு இதை கொண்டு வரணும், நம்மளும் வீரப்பன் போய் மீட் பண்ணணும், அந்த கோபால் மாதிரி உள்ள மீடியாக்களில் வந்து ஒரு நேம் எடுக்கணுங்கிற கான்செப்டில் இது ஒன்று. அது போக வந்து சரண்டர் பண்ணலான்னு இந்த கிருஷ்ணசாமியை கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க. உள்ளுக்க போயிட்டு ஆப்ரேஷன் உள்ளுக்க போனது எங்களுக்கு தெரியல. ஆனால் போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் உள்ளுக்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் வடவள்ளிங்கிற இடத்துல எங்களுடைய உசைன் சாரு, நான், பழனி என்கிற டீம் ஒரு இருந்தோம். அப்போ இது சம்மந்தமாக நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல தான் அவங்க உள்ளுக்க போயிருக்கணுங்கிறனால நாங்கள் வந்து ஒரு சர்வேலன்ஸில் இருக்கும்போது எங்களுக்கு வீரப்பன் வந்து இந்த குரூப்பை கடத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அடுத்த பேப்பரில் நியூஸில் வந்துருச்சு. காரணம்னா அது ஏஎஸ் மணி போனதில் அது ஏஎஸ் மணி வீரப்பன் கேசட்லாம் கொடுத்து அது வந்து மீடியாக்கள் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது விஷயம் பெருசாயிருச்சு. இப்போ அதுக்கு கடத்தி வைக்கப்பட்டவங்களை மீட்கும் வேலையில் வந்து அதிரடி படையினர் வந்து எல்லாருமே அங்கங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்தில் வந்து எஸ்பி யாருன்னா அசோக்குமார் தாஸுங்கிறவர் வந்து எஸ்டிஎஃப்னுடைய எஸ்பியாக இருந்தார். இந்த வீரப்பன் வந்து இந்த இவனுக்கெல்லாம் கடத்தி வச்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸராக ஏற்கனவே அனுபவம் உள்ள தமிழ்ச்செல்வன் எஸ்பியை வந்து அவர் வந்து ஃபுட்செல்லில் இருந்தார். இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸராக இதில் போடுறாங்க. அப்போ அவரு போட்ட உடனே என்ன செய்யறாரு, சரி இந்த டீம் இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம இந்த கடத்த இந்த ரெஸ்கியூவில் வந்து நல்லா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வரணும். இப்போ இந்த யாரெல்லாம் செலக்ட் பண்ணால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணாரி கேம்பில் மீட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், நான் சுதாகர்ங்கிற ஒருத்தர், விஜயன் ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருப்பார், ஒரு இன்டெலிஜென்ஸ் கேதரிங்காக வேண்டி அந்த ஒரு சாயந்தரமாக ஒரு 7 மணியை போல் சத்தியமங்கலம் அந்த பண்ணாரிக்கு இடையில இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் அடிவாரத்தில் வேற மலையாளத்துல இருந்து சந்தனக்கட்டை வாங்குற, நான் மலையாளம் எங்களுக்கு 3 பேருமே பேசுவோம். இந்த மலையாளத்தில் பேசி நாங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள் காட்டுக்குள்ளே போனோம், அதிரடி படை வந்துருச்சு, வந்தோடனே நாங்கள் ஓடி விட்டோம், நாங்கள் வந்து சந்தனக்கட்டை வாங்குறவங்க, வீரப்பனை பார்க்குறதுக்காக கேரளாவிலேருந்து வந்தோம், அது போக யானை கொம்பு நாங்கள் வாங்குவோம், யானை தந்த வியாபாரி நாங்கள், இப்போ போலீஸ் இங்கே வந்துட்டாங்க, அதான் பயந்து வந்துட்டோம், நாங்கள் 2 நாளாக சாப்பிடலை, எங்களுக்கு எதாவது சாப்பாடு கொடுக்கணும் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடிசையில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே காவல்காரன்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம். அவன் உடனே அப்படியா சொல்லிட்டு, எப்பவுமே அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் ஒரு தகவல் கேட்டால் போலீஸை பார்த்தா கீழே வாங்கினா மேலே பூமி அப்படின்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த ட்ரைபிள்ஸ் எல்லாமே. யாருமே அதே சமயத்தில் ஒரு திருடனா போய் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா கையும் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் யானை துண்டி வியாபாரி அப்படின்னு சொன்ன உடனே அவன் எங்களுக்கு போய் கோழி அடித்து சமைச்சு ராகி கண்ணியில் சொல்லிட்டு உட்காந்து எங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே சாப்பாடு போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட இப்போ காசு இல்லை, எங்ககிட்ட நிறைய பணம் வந்து ஊரில் இருக்குது, நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அப்போ அவன் என்ன சொன்னேன், அந்த காசு ஆசையில் அப்படியா நீங்கள் வந்து வீரப்பனை பார்க்க வந்தீங்களா,
சரி நான் இன்னும் வேணா உங்களுக்கு யானை கொம்பு வாங்கி தர்றேன் அப்படின்னேன். இப்போ எங்கே வாங்கி தரேன்னு கேட்டால், இப்போத்தான் 4 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நான் வீரப்படம் பார்த்துட்டு வந்தேன். அவங்ககிட்ட 5-6 ஜோடி யானை கொம்பு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து யாரோ பத்திரிக்கைக்காரங்களா அவங்களுக்கு கடத்தி வச்சிருக்காரு. இப்போ இந்த எச்சிப்பாளையங்கிறது இந்த மலைக்கு இந்த பக்கத்தில் இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். நான் ஆடு மேய்க்க போயிட்டு வரும்போது எனக்கு இந்த தகவல் கிடைச்சிங்கிற தகவலை சொல்கிறாரு. ஆகா, என்னடா நம்ம வந்து இருந்திருக்கேன், இவ்வளோ பெரிய தகவல் கிடைக்குதுங்கிற சந்தோஷத்தில். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, காலையில் 5 மணிக்கு வந்தேன்னா நான் கூட்டு போய் காமிக்கிறேன், நீங்கள் காசை கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். சரி, அப்போ இப்போ எங்கிட்ட காசு இல்லை, நைட்டு போயிட்டு நாங்கள் பணம் எடுத்துகிட்டு காலையில் இல்லை நான் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறோம், நம்ம காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டோம். ஆனால் அப்போ வந்து இப்போ நைட்டு 2 மணி இருக்கும், படுத்து காலைல 4 மணிக்கு போகலான்னும் போது இவங்களை வந்து என்னை வந்து எழுப்புனாங்க. உசைன் சார் கூப்பிடாருன்னு சொல்லி இது எழுப்புனாங்க. ஒரு திரும்ப போனோம்னா அது மாதிரி தமிழ்ச்செல்வன் எஸ்பி வந்திருக்காரு இந்த ஆப்ரேஷனுக்காக வேண்டி, அதனால் அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாரு சொல்லிட்டு நேராக அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சார் இருந்தார். அவர் ஏற்கனவே அவர் கூட ஆப்ரேஷன் டியூட்டியெல்லாம் பார்த்ததுனால என்னை அவர் கொஞ்சம் அறிமுகம் இருக்கனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டுட்டு என்ன தகவல் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சம்பவங்கள் இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சா, ஆனால் வந்து இதை உசைன் சார்ட்ட சொல்லும் போது வேண்டாம், இதை வந்து நம்மளாம் செய்யறது இருக்கு, நாளைக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அது வந்து வேற மாதிரி இதாயிரும்னு சொல்லிட்டு சரி நம்ம எஸ்பி மூலியமா செஞ்சுட்டு பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்த சொல்கிறோம். இப்போ எஸ்பி சார் வந்து சரி இப்போ நமக்கு லொக்கேஷன் கிடச்சிருச்சு, அந்த கோஸ்டேஜ் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் இந்த ஏரியாக்குள்ள மட்டும் இருக்கணும் சார். நான் இங்கேருந்து அவன் வந்து போயிருந்தான்னா இந்த இடத்த விட்டு 4 நாளாக நடந்திருந்தானா எவ்வளவு தூரம் அவன் நடந்திருக்க முடியுமோ அந்த சர்க்கிளில் எல்லாம் நமக்கு டீமை போட்டு அங்கிருந்து எல்லாம் நம்ம சீல் வச்சு கட் ஆஃப் பண்ணி அதுக்குள்ளார நம்ம இந்த ஆப்ரேஷன் இன்னும் 2 பேர் 5 பேர் கொடுங்க, மினிமம் செத்துட்டுல தான் சவுண்ட் இல்லாமல் போக முடியும் காட்டுக்குள்ளார. 20 பேர் இருந்துச்சுன்னா 20 பேர் போகிறதுக்கு 5 பேர் வித்தியாசம் இருக்கு. அது சவுண்டு வரும், அது வரும், நாளைக்கு அவனை கேட்டுருவான், மிஸ் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிருக்கான்ட்டு கேட்டான். அவர் சொன்னார், 5 பேர் தனியாலாம் அனுப்ப முடியாது, நான் வந்து நீ 5 பேர் செலக்ட் பண்ணிக்க, உனக்கு ஒரு டீம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நாங்கள் ஒரு டீம் வரும்போது அது வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். இல்லை நான் சொல்கிறது கேள்வி, ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷனில் போய் அவருக்கு இந்த கையில் அடிபட்டு 3 விரல் போச்சு, கூட ஒருத்தர் இறந்துட்டார். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் என்னால் வந்து அது இருக்கு. இந்த ஆப்ரேஷன்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது என்னால் தாங்கிக்கிற முடியாது, நீ ஒரு டீம் வச்சுக்க, அதை வச்சுக்கிட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி, அதிகாரிகள் அவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு 5 டீமை செலக்ட் பண்ணேன். அதில் யாருன்னு கேட்டால் விஜயகுமார்னு சொல்லி சென்னைக்காரரு, கனகராஜன் சொல்லி திருநெல்வேலிக்காரரு, நான் கன்னியாகுமரியிலேருந்து விஜயன், ஈரோட்டில் சரவணன் இருப்பேன். சரவணன் கொஞ்சம் துருந்துருன்னு இருப்பேன். எல்லாமே நல்ல ஸ்டஃப்பான ஆட்கள். எங்கள் 5 பேர் எடுத்து இன்னொரு டீம் வந்து இன்னொரு டீம் டி டீம் டெல்டா டீம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு இன்சார்ஜ் வந்து ராஜராஜன் எஸ்ஐ இருந்தார். அந்த டீமை கொடுத்தாங்க. அந்த டீம் எடுத்துட்டு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒர்க் இருந்துச்சு, அந்த ஒர்க்கு பார்த்துட்டு இந்த டீமை வச்சுக்கிட்டே வந்தோம். 3 நாள் ட்ரை ஃபுட் எடுத்துக்கிட்டு 3 நாள் போனோம். அப்போ 3 நாள் அதே மாதிரி எல்லா டீமுமே 3 நாள் போயிருக்காங்க, எல்லாம் பார்க்குறாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பள்ளமாக பார்த்துட்டு வர்றோம். அப்போ அசோக்குமார் எஸ்பி சார் இருந்தார், அவரு ஒரு சேர்ந்தே பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலை நாங்கள் பண்ணிட்டு 3ஆவது நாள் எல்லாரும் சாப்பாடு இல்லை வெளியே வாங்கன்னு சொல்லும் போது நாங்கள் ஒரே ஒரு பள்ளத்தை மட்டும் பார்க்க வேண்டியிருச்சு. அப்போ நான் வந்து அந்த பள்ளத்தை பார்க்கணுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் பசி, சாப்பாடு இல்லாதனால நம்ம வந்து பார்த்துக்கலான்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் இந்த பள்ளத்தை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ராஜராஜன் சட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, நீங்கள் இங்கேயே இருங்க, ஒரு பள்ளத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பள்ளத்தை மட்டும் பார்க்கலையே, போயிட்டோம்னா அப்படி வர முடியாதுங்கிறனால அந்த திரும்ப அந்த பள்ளத்துக்கு ஒரு 5 பேர் மட்டும், 5 பேர்த்துல 2 பேருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு இடம் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு 2 நாளைக்கு முன்னாடி. இன்னொருத்தர் வேற டீம் போயிட்டார். அப்போ நானும் சரவணே விஜயம் 3 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். 3 பேர் மட்டும் அந்த பள்ளத்துக்கு போகணும். இந்த 3 டைரக்ஷன்ல நம்ம ஃபயர் பண்ணணும். என்னைய கேட்காம வந்து ஃபயர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஹோஸ்டேஜ் இருக்காங்க. இந்த தடம் இருக்கு இல்லையா, தடம் வந்து லேசா இருந்த தடங்கள், அந்த பாதை வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்கு, போக அழுத்தமாயிட்டே இருக்கு. இங்க வந்து லேசா இருக்கும், கீழே பள்ளத்துல பார்த்தா குருவி சத்தம் கேட்குது. இப்போ குருவி கத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும். 1994 சிதம்பரநாதனும் அவர் கூட சேர்ந்து 2 பேரையும் கடத்துறாங்க.
அதுல வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா வீரப்பனோட ஆபரேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. அப்ப கூட உங்களோட பேர் வந்தது இல்லையே சார் வெளியில. ஏன் ஓடாரா இப்போ டவுட்டு, இவன் பதட்டமா இருந்தேன், இவன் ஏன் ஓடணும்? அப்போ வரைக்கும் வீரப்பன் போனான்னு தெரியாது. போனவன் திருப்பி ஏறி மேலே வரையான், இந்த பக்கம் ஏறி வரேன். ஏறினா சார் வீரப்பாளுக்கு ஓடுறாங்க சார். எனக்கு பின்னாடி துரைசாமிங்கிறது வந்திருக்காரு. ஆனால் அதில் எத்தனை பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு புல்லட்டு இந்த ஜஸ்ட் மேகசின் வச்சிருக்காரு அவர். ஜஸ்ட்டில் வந்து மேகசின், இந்த AK-47 மேகசின் ஜஸ்ட் போச்சுன்னு இருக்கு. அது இந்த 2 மேகசின் இதில் இருக்கு. இந்த ஜஸ்ட்டில் போட்டு அந்த ரவுண்ட் ஸ்லிப் ஆகி இதில் போயிடுச்சு. கடவுள் சத்தியமா சொல்றேன், நிச்சயமா நான் வந்துருவேன். நீ கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்ம தலைவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கேசட்டை கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுங்க. தலைவரே பாருங்க, கேசட் அண்ணன் கொடுத்துருக்காரு, கண்டிப்பா வந்துருவாரு பாரு அப்படின்னு சொல்லி கொடுங்க. கடவுள் சத்தியமா நான் வந்துருவேன். எங்க நிலைமை அப்படி இருக்குதுங்க, வர முடியாத.